ஹலோ வணக்கம். நேற்றைய நாளிலும் நாங்கள் பார்த்த பணம் ரெண்டாவது பகுதி இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது டேஞ்சரான பணம் முக்கோணத்தில் இருக்குமென்னு சொல்லி சொன்னான். ரோஸில் ரெட் கலரில் அதுக்குள்ளே ஒன்று மாதிரி இப்படி க்ராஸ் போட்டுறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த பனோவுக்கு பிறகு வர முதலாவது ரோட்டுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற ரோட்டுக்கு எங்களுக்கு ப்ரியோரிட்டி. அதாவது வலது பக்கம் இருந்து வாராக்கள் நிப்பினம் நாங்கள் போகலாம். அவைக்கு ஸ்டாப் இருக்கும் அல்லது செதில் பசாஜ் இருக்கும், நாங்கள் போகலாம். அடுத்த பணம் முக்கோணத்தில் புல்லடி மாதிரி போட்டிருக்கிறது இது வலது பக்கம் இருந்து வர ஆக்களுக்கு கட்டாயம் நாங்கள் நிப்பாட்டி இடம் கொடுத்து போகணும். அது வாகனம் வந்தால் நாங்கள் நிப்பாட்டி அவையில் விடணும். அவைகளுக்கு தான் ப்ரியோரிட்டின்னு சொன்னால் முன்னுரிமை. அவையில் போன பிறகு தான் நாங்கள் போகலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு பணவை பார்த்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்து கொண்டே வருவோம். அடுத்த பணம் முக்கோணத்தில் ரெண்டு பக்கம் ஃப்ளஷ் மாதிரி இருக்குது. அதாவது முன்னுக்கும் இருந்து வரலாம், இங்கே இருந்தும் போகலாம்ன்ற மாதிரி. இது துப்ளு சோன்ஸ்னு சொல்கிறது. அதாவது இந்த பாதை கவனம் டேஞ்சரானது ஏனென்று சொன்னால் இந்த பாதையால் ரெண்டு பக்கமும் வாகனம் பெறம்ன்றதை எங்களுக்கு காட்டியிருக்கணும். அதாவது எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறது என்னென்னு சொன்னால், முன்னுக்கு இருந்து வர வாகனத்துக்கு இங்கிருந்து வரும் வாகனம், அதனால் நீங்கள் வடிவாக பார்த்து போக சொல்லி. அடுத்தது வட்டத்தில் இருக்கிறது. வட்டம் என்று சொன்னால் ரோஸ் கலர் ரெட் கலர் இருந்துன்னு சொன்னால் அது தடை செய்யப்பட்ட அர்த்தம். அதுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த படம் போட்டிருக்கு. அதாவது இந்த வழியால் நடந்து போகிறதுக்கு கட்டாயமாக தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த ரோட்டால் நாங்கள் நடக்கக்கூடாது. இது கூடுதலாக உத்தரவுத்தில் இருக்குது. அடுத்தது வட்டத்தில் வலது பக்கம் திரும்பக்கூடாது போட்டிருக்கு. வலது பக்கம் ஃப்ளஷ் போட்டு அதை வெட்டியிருக்கு. அதாவது இந்த வார வலது பக்க ரோட்டால் நீங்கள் திரும்புறதுக்கு கட்டாயமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இதன் அர்த்தம். மூன்றாவதாக அடுத்த வாரம் வட்டத்தில் கருப்பில் ஒரு வச்சுரும் ரெட் கலரில் ஒரு கெமியோனும் படம் போட்டிருக்கு. அதாவது வச்சுரை கட்டாயமாக இந்த கெமியோன் முந்தி கொண்டு போகிறதுக்கு தடை செய்யறதுன்றதை இதில் காட்டியிருக்கணும். ஏற்கனவே சிவப்பில் நாங்கள் பார்த்துருக்குறோம். பட்டமாக இருந்தோம் சொன்னான்றது அதுக்குள்ளே இருக்கிற என்னென்ன படமோ அதை வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்க போகிறோம். இப்போ ஒரு வச்சூர் ஒரு வாகனம் கருப்புலையும் ஒரு வாகனம் சிவப்புலையும் இருக்கிறபடியாக, அதாவது இந்த ஒரு வாகனம் முந்தக்கூடாது. அதாவது எப்போவுமே இடப்பக்கத்தெல்லாம் ஓவர்டேக் பண்ணணும். இடப்பக்கம் ஓவர்டேக் பண்ணுற பக்கம் ரோஸ் கலரில் இருக்கிறபடியாக ரெட் கலரில் அந்த பக்கத்தில் முந்தக்கூடாது அர்த்தம். இப்போ இந்த பணம் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒன்று முன்னுக்கு வேலை செய்கிற ரோட்டாக இருக்கும், அப்படி இல்லாட்டி ஒடுங்கின ரோட்டாக இருக்கும், அல்லது ஒரு ரோட்டை துப்ளு சோன்ஸ் அதாவது ரெண்டு வழி பாதையாக ஆக்கி வச்சிருப்பினோம். அப்போ நாங்கள் அந்த பனோக்கில் இருக்கிற இடங்களில் சரியான அவதானமாக போகணும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது நீளத்தில் வட்டமாக இருக்கிறது. அது கட்டாயமான அர்த்தம். அதாவது டூப்ளிகேஷன் டூப்ளிகேஷன் நீளத்தில் வட்டமாக இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் வலது பக்கத்தால் மட்டும்தான் போகலாம். அதாவது கட்டாயம் நீ வலது பக்கத்தால் மட்டும் போகன்றதை தான் இது சொல்லுது. அப்போ வட்டமாக இருக்குது நீளத்தில் ப்ளஸ் நீளத்தில் வெள்ளையில் முக்கோணம் போட்டிருக்குது. அப்போ நீ வலது பக்கத்தால் மட்டும்தான் இந்த வழியால் போகலாம். வேறொரு சொல்யூஷன் வேறொரு பாதை எங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது நீளத்தில் நேராக போக சொல்லியிருக்கு. அப்போ இந்த வழியால் மட்டும்தான் போகலாம். கட்டாயமாக இந்த வழியால் மட்டும்தான் போகலாம். வேறொரு வழி இல்லை. சில வேறு வழி இருந்தாலும் அது அஞ்சாவது ரோட்டாக இருக்கலாம், அல்லது இந்த பக்கம் புகையில்லாத ரோட்டாக இருக்கலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இதுவும் ஒரு கட்டாயமான பணம் தான். ஒப்ளிகேஷன் நீளத்தில் வட்டமாக இருக்குது. இது என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், உங்களோட வாகனத்தின் லைட்டை போட்டுக்கொண்டு போக சொல்லியிருக்கு. அதாவது கட்டாயமாக லைட்டை போடுங்கன்னு சொல்லி. ஏன் இது அப்படி போட்டிருக்குன்னு சொன்னால், இந்த ரோட் எங்களுக்கு சில உள்ள சுனலாக இருக்குது, அண்டர் கிரவுண்டில் நாங்கள் பகலில் போய்க்கையும் கட்டாயமாக லைட்டை போட்டுட்டு போகணும். அப்போ தான் முன்னுக்கு வர வாகனத்துக்கும் பின்னுக்கு வர வாகனத்துக்கும் முன்னுக்கு எங்களோட வாகனத்தை அடையாளம் காண்றதுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்குன்றபடியாக, அதாவது ஈஸியாக இருக்குன்றபடியாக, அவங்களுக்கு குயிக்காக கண்டுபிடிச்சிடணுன்றபடியாக, ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறதுக்காண்டி அப்படியான பெனோக்கில் ஒரு அண்டர் கிரவுண்டில் என்ட்ரு பண்ணுற இடத்துலையும் அண்டர் கிரவுண்ட்லேருந்து முடிகிற இடத்துல இதுக்கு பிறகு உங்களோட லைட்டை நீங்கள் நிப்பாட்டலாம்ன்ற மாதிரி போட்டிருப்பினோம். அதுவும் நீளத்தில் போட்டிருப்பினோம். அது அதுக்கு பிறகு கட்டாயம் இல்லைன்றது தான் அந்த அர்த்தம். அதை நீங்கள் இப்போ எல்லாம் அடுத்த முறை வாகனங்கள் ஓடிக்கொண்டு போய்க்கல இப்படியான பனோக்கில் கண்டிங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு சமிக்கை விலையை கண்டிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுங்க. மற்றது அது எதற்குரிய கட்டாயமா இல்லையான்றதை பார்த்து நீங்கள் அதில் விளங்கி கொண்டு இருக்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்குறது ஆன்டிகேசியம் பண்ணும். சதுரத்தில் நீளமாக இருக்கிறது ஆன்டிகேசியம். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அடையாளம் போட்டிருக்குதோ, என்ன சமிக்கைகள் போட்டிருக்கோ அதன்படி நாங்கள் நடக்கலாம். உதாரணத்துக்கு இது முன்னுக்கு ஒரு ஃப்ளஷ் போகிற மாதிரி போட்டிருக்கும். அதாவது இந்த வழி சோன்சுனிக் மட்டும்தான், அதாவது ஒரு வழி பாதை மட்டும்தான், எதிலிருந்து வாகனம் வராது. சில நேரங்களில் சில பணம் போட்டிருக்கோம். இந்த பணம் போட்டிருக்கிறது முன்னுக்கு வச்சு வெளோ வரும், அதாவது சைக்கிள் வரும், நீங்கள் போகிறது மட்டும்தான். அப்போ நீங்கள் ஓடிக்கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு எதிர்பக்கத்துலேருந்து சைக்கிள் வருமன்றது
போட்டு காட்டியிருக்கணும். இப்போ பார்க்குறதும் வட்டமான ஒரு பனை தான். ஆனால் அது வந்து தனியாக சோப்பு வந்து நடுவுக்கு வெள்ளையாக வந்து ஒரு மைனஸ் மாதிரி போட்டிருக்கு. அதாவது வந்து ஒரு சின்ன வெள்ளை கோடுன்னு போட்டிருக்கு. இது வந்து இந்த வழியாக போகிறதுக்கு தடை. இந்த வழியாக உள்ளுக்கு நீங்கள் போகிறதுக்கு தடைன்றது தான் இதன் அர்த்தம். இதுக்குள்ளே வந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸும் 135 யூரோவும் அனுப்பினோம். இந்த வழி வந்து எப்போவுமே சூசாந்தர்கின்னு சொல்கிறது, அதுக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் பார்க்குற பணம் வந்து உங்களோட வாகனத்தை வந்து பார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு தடை. இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கலரில் இருக்குது. ஆனால் வந்து வட்டமான வடிவமைப்பில் இருக்கிறபடியே நான் ரெடியாக அதை சொல்லித்தரேன். உங்களோட வாகனத்தை வந்து நீங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கலாம். டிரைவர் உள்ளுக்கு நிற்கலாம், இல்லை டிரைவர் பக்கத்தில் நிற்கலாம். உடனே எடுக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருந்ததுன்னு சொன்னால் நிப்பாட்டி வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட வாகனத்தை விட்டு தூர போகக்கூடாது. அதுக்குரிய தடையத்தான் அது போட்டிருக்கு. ரெண்டாவது பணம் வந்து வாகனம் நிப்பாட்டவும் தடை, வாகனத்தை பார்க் பண்ணுறதுக்கும் தடை. அதாவது வந்து புல்லடியில் போட்டிருக்கு. ஒரே கலரான், கிட்டத்தட்ட 2 ஒரே கலரான், ஆனால் புல்லடியாக போட்டிருக்கு. இந்த புல்லடியாக போட்டிருக்கிறது வந்து எங்களோட வாகனத்தை வந்து நாங்கள் நிப்பாட்டவும் கூடாது, வாகனத்தை வந்து பார்க் பண்ணிவிட்டு போகவும் கூடாது. மூன்றாவதாக இருக்கிற அந்த அடுத்த பயண வட்டத்தில் இருக்கிறது வந்து ஒரு வேகத்தின் கட்டுப்பாட்டை வந்து முடிக்கிறது. அதாவது வந்து ஒரு இடத்துல ஓடிக்கொண்டு போகிறோம், இந்த இடத்துல 30 தான் ஓடணும்னு சொல்லி ஒரு பணம் இருக்குது. அதுக்கு பிறகு வெள்ளையில் வந்து இப்படி கருப்பை போட்டோம்னு சொன்னால் இந்த 30 பணம் வந்து 30 வேகத்தை வந்து இதோட வந்து முடியுது. அதுக்கு பிறகு என்ன பணமாக இருக்கலாம், சிலோட 50 இருக்கலாம், சில 70 இருக்கலாம், சிலோட பணம் ஒன்றுமே இல்லாட்டி பில்லுன்னு சொன்னால் 50, பில்லுக்கு வெளியாள்னு சொன்னால் அதுக்குரிய வித்தியாசம் நீங்கள் கொடுக்கணும். அல்லது வந்து வேலை செய்கிற, அதாவது வந்து வேலை செய்கிற இடத்துலையும் வந்து வேலை ஜூன் த்ரவோன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதுக்கு பிறகு அது முடியுதுன்னு சொல்லி போடாமல் இந்த பெனவை மட்டும் போட்டுருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட வந்து இந்த வேலை நடக்கிற ஜூன் முடிஞ்சது, நாங்கள் வந்து இனி நார்மலான வேகத்தையும் நாங்கள் ரெஸ்பெக்டையும் கொடுத்துக்கொண்டு போகலாம் என்பது அர்த்தம். தொடர்ந்து மிச்ச பெனாக்களையும் மற்ற சிக்னல்களையும் பார்க்க போகிறோம். நாங்கள் இதுவரைக்கும் நான் போட்டிருந்ததில் உங்களுக்கு முழக்கம் இல்லாட்டி அல்லது வந்து உங்களோட தெளிவு இல்லாட்டி நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம் கமெண்ட்ஸ் மூலமாக. தொடர்ந்து பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம், பாய், நன்றி.